ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜாக் ஃப்ரூட் வச்சு ஒரு பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஃப்ரோசன் பலாக்காய் தாங்க வாங்கியிருக்கேன். ரா ஜாக் ஃப்ரூட்டுன்னு கடையில் கிடைக்கும். அது எடுத்துக்கோங்க. இதை நான் ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறேன். நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் 5 மினிட்ஸ் மேனுவல் ப்ரெஷர் குக்கில் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ப்ரெஷர் குக்கர்லேயும் ஒரு 3 விசில்ஸ் கிட்ட நீங்கள் வச்சுக்கலாம். அது குக் ஆனதுக்கப்புறமா மேனுவலாகவே ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா குக் ஆகி இருக்கும், ஃப்ளேக்கியாக இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் எங்கே பல்காக பண்ண போகிறேங்க. 4 கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸ்க்கு தான் நான் பண்ணி காட்ட போகிறேன். நான் இதை வீடியோ எடுக்கும்போது ஒரு பார்ட்டிக்காக நான் பண்ணேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சோண்டு பேருக்கு பண்ணணுன்னா அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு பேனில் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆயில் நான் கோல்ட் ப்ரெஸ் பீனட் ஆயில் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் கொஞ்சோண்டு கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஹோல் கரம் ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு ஆனியனை நல்லா சாட் பண்ணுங்கள். நல்லா கேரமலைஸ்ட் ஆகணும். அது வரைக்கும் ஆனியனை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆனியனோட ஒரு பச்சை மிளகா ஒரு 3-4 ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் 3 நல்ல ஹீப்டு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தாங்க ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இன்னும் மோர் வேணுன்னா கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் ஹீப்டாக போட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட் பண்ணுங்கள். ஆனியன் நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகி கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷ் இது வரணும். அது வரைக்கும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் அண்ட் 6 டேபிள் ஸ்பூன் நல்லா ஹீப்டாக கொரியாண்டர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட் பண்ணுங்கள். கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். வேணும்னா கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி அந்த மசாலா குக் பண்ண வச்சுக்கோங்க. இதில் நிறையா டர்மரிக் பவுடர் போடாதீங்க, இல்லாட்டி ரைஸ் ரொம்ப எல்லோவாக இருக்கும். ஸோ குறைச்சலாக போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அந்த மசாலா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்மால் சைஸ் டொமேட்டோ பியூரி பண்ணிக்கோங்க. பியூரி பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா குக் ஆனுங்க. அந்த ரா ஸ்மெல் டொமேட்டோ சுத்தமாக வரக்கூடாது. அது வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்கள். ஆயில் லூஸ் அவுட் ஆகும். அது வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் பொறுமையாக மீடியம் ஹீட்டில் நல்லா குக் பண்ணுங்கள். அது குக் ஆனதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 கப் ஆஃப் கர்டுங்க. க்ரீக் யோகட் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, இல்லாட்டி ரொம்ப புளிச்சிரும் ரைஸு. ஸோ கொஞ்சம் நார்மலாக இருக்கிற அந்த வீட்டில் பண்ண தயிரை ஒரு 1/2 கப்பு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் திருப்பி ஊஸ் அவுட் ஆகும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் லூஸ் அவுட் ஆகிடுச்சு. இதோட நம்ம கொத்தமல்லி அண்ட் புதினா தாங்க ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பலாக்காயை இதில் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கம்பைன் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தேவையான சால்ட்டும் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆட் பண்ணிடுறோம். ரைஸுக்கும் வேண்டிய சால்ட்டு இதுலேயே நம்ம மொத்தமாக ஆட் பண்ணிடுறோம். ஸோ கிரேவியில் மட்டும் பார்த்திங்கன்னா இப்போ டேஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சால்ட்டாகவே இருக்கும். ஆனால் இந்த ரைஸோடு மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ளேமை லோலியே வச்சு பண்ணுங்கள். இப்போ அந்த மசாலா நம்ம பண்ணிகிட்ருக்கும் போதே நான் சைடில் ஒரு பேனில் வாட்டர் கொதிக்க வைக்கிறேன். எல்லா ஹோல் ஸ்பைசஸும் கரம் மசாலா ஸ்பைஸும் அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நான் 4 கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸை இந்த தண்ணியில் போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கிறேன். ஒரு 90% டன் வரைக்கும் நீங்கள் நல்லா கொதிக்க வைங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% குக் ஆகிடுச்சிங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 லெமன் ஜூஸ் அந்த வாட்டர்லேயே புழிஞ்சு விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% குக் ஆகிடுச்சிங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வேணும்னா தண்ணியை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி கூல் டவுன் பண்ணுங்கள். இல்லாட்டி அப்படியே வடிகட்டி இந்த மசாலாவில் நீங்கள் அந்த ரைஸை லேயர் பண்ண போகிறீங்க. மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நான் 90% டன் ஆன பாஸ்மதி ரைஸை ஃபுல்லாகவே நான் இங்கே லேயர் பண்ணிவிட்டேன். இதுக்கு மேலே கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ்ஷு நான் இப்போ பார்ட்டிக்கு பண்ணனால மேலே கொஞ்சம் சாஃப்ரான் போட்டிருக்கேன். இந்த சாஃப்ரான் போட்டுட்டு மேலே கொஞ்சம் கீயும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டெப்பு வேணும்னா நீங்கள் பண்ணலாம், இல்லாட்டி ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா பண்ணுங்கள்.
இது பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பாத்திரத்தை ஒரு மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அந்த ஃப்ளேவர் நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் 100% குக் ஆகிடுங்க. இப்போ ஒரு 15 to 20 மினிட்ஸே ஆயிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸ்டவ்வை கூட ஆஃப் பண்ணிடுங்க வேணும்னா. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா குக் ஆகி ரைஸும் 100% டன் ஆயிடுச்சு. இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜாக் ஃப்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதை டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி மாதிரியே தாங்க இருக்கும். அவ்வளோ சூப்பராக அந்த சிக்கன் பீஸ் மாதிரியே இந்த ஜாக் ஃப்ரூட் ஃபைபர் வந்து அப்படியே அந்த ஃப்ளேக்கியாக ஃப்ளெஷ்ஷாக இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதில் ஒன்றே ஒன்று என்னென்னா மஞ்சத்தூளை கொஞ்சம் குறைச்சலாக ஆட் பண்ணுங்கள். அண்ட் தக்காளி வந்து பியூரி பண்ணி ஆட் பண்ணும்போதும் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?